அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் நம் கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக இது ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் அவரை தேடுறவங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் கைவிடப்பட மாட்டீங்க. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் எப்பொழுதுமே உங்களை அவர் அறிந்திருக்கிறபடியால், நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் எப்பொழுது நீங்கள் யாரை நம்பியிருப்பீங்க? ஆண்டவரை தான் நம்பியிருப்பீங்க. ஆண்டவருக்குள்ளாக நான் அதை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமம் 3 நாமங்களை கடந்த அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். முதலாவது ஆண்டவர் சொன்னார், அவர் பேர் எபனேசர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு கடவுள் பேசினார். இது மட்டும் உதவினவர், இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் எபனேசர் என்கிற அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கணும். எல்ஸ்டடாய் என்பதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்பி இருப்பீங்க ஆண்டவரை. கடைசியாக சொன்னார், எல்லாரும் நல்லா சொல்கிறீங்க பாருங்க, யெகோவா ஈரே என்பதற்கு கர்த்தர் பார்த்துக்கொள்ள, அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இம்மட்டும் என்ன பார்த்துக்கணும், இனிமேலும் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கை. இன்றைக்கு அதை தொடர்ந்து ஆண்டவரே இந்த முதலாவது வாரத்தில் எதை பற்றி பேச வேண்டும் என்பதை ஆண்டுடைய சமூகத்தில் தியானிக்கும் பொழுது, எது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதை என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். உங்களோடு கூட கர்த்தர் அதை பேசட்டும். எது கடவுளுடைய ஆசீர்வாதம், எது கர்த்தரின் ஆசீர்வாதம், எது தேவனின் ஆசீர்வாதம்? உலகத்தில் எது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம்? எதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? சிரிக்கிறது ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமாம், சிரிக்கிறது ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம். சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாங்கள் பொருள் காட்சிக்கு போகணுமா? உயிரோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் வேற என்ன? இவ்வளோ தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க ஐயா. அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சார், சொல்கிறதுக்கு பத்தாது அவ்வளோ ஆசீர்வாதம்ன்றாரு. அம்மா பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. நோய் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அப்புறம் ஆசீர்வாதமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம் தானே ஐயா. ஆசீர்வாதமாக இருக்குது ஒரு ஆசீர்வாதம் தானே. எது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். உலக பொதுமறையாய் உலக மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்பொழுது, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் தான் இங்கே மதிப்பு, பணம் இருந்தால் தான் மதிப்பு, வசதி வாய்ப்புகள் இருந்தால் தான் இங்கே என்னது மதிப்பு. அதே போல் இந்த உலகத்தில் எப்படி பொருளுக்கு தான் மதிப்போ தவிர மனுஷனுக்கு மதிப்பல்ல. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் என்பது கர்த்தருடைய கிருபை இல்லாதவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ பொருள் முக்கியமா அருள் முக்கியமா? இங்கே வாழ்ந்துட்டு போயிடலாம், இங்கே பொருள் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் கடவுளுடைய அருள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. அவ்வுலகத்துக்கு நான் போகணும்னா கர்த்தருடைய அருளோடு வாழணும். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது பெலனோடு கூட என்னை இருக்க செய்வதே கடவுளின் ஆசீர்வாதம். என்னை பெலனடைய செய்கிறாரு பாருங்க. பெலனோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் பெலத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பலவீனத்தோடு இருக்கிறீங்க? உண்மையை சொல்லணும். பலவீனத்தோடு இருக்கிறேன் ஐயா,
பாரு அந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த அம்மா ஐயா பலவீனமா, நான் கூட பலவீனத்தோடு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் நான் பலனோடு இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன். அந்த சொல்கிறாரு, பலம் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலவீனமான பாண்டங்களாய் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு பலன் அளிப்பதே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மளை பலனடைய செய்வது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தை எனக்கு மருந்து. தாவீது சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஔஷதம். ஔஷதன்றது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மருந்தாக இருக்கிறது. என் காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது, என் ஒரு இருதயத்தின் நினைவுகளை ஆற்றக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை என்னை செம்மையான வழியில் நடத்துது, எனக்கு போதித்து ஆலோசனை கொடுக்குது, என் வழியை சீர்படுத்துகிறது, என்னை பாவத்திலிருந்து விலக்கி நன்மையான வழியில் நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஏதுவாக இருக்கிறது என்றால் நான் பலனடைய செய்வது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. தாவீது சொல்றான், பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் மகிழ்ந்திருப்பேன். அப்போ நம்முடைய பலன் யாரு? கர்த்தர். கர்த்தரின் பலனாக இருந்தால் அந்த பலன் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்றைக்குமே என்னுடைய பலத்தினால் நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறது ஒரு கூடாத காரியம். என்னுடைய பலத்தினால் இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு நான் போய் நிற்கிற இடத்துலலாம் அவமானங்களையும் தோல்விகளை மாத்திரம் நான் சந்தித்திருக்கிறேன். எந்த இடத்துல கர்த்தரை முன்னிறுத்தி ஆண்டவரே நீர்தான் இதில் செயலாற்ற வேண்டும் என்று கடவுளை முன்னிறுத்துகிறனோ அந்த இடத்தில் நாம் வெற்றி பெறுகிறோம். அல்லேலூயா. தாவீது ஒரு சிறிய பையனாக இருக்கலாம், ஆனால் தாவீதுக்குள்ளாக இருக்கிறவர் மிகப்பெரிய ஆண்டவர். அங்கே இருக்கிற மனிதர்கள் தாவீதினுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. சின்ன பையன், அவன் போய் இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியுமா? அவன் எவ்வளோ பெரிய ராட்சசன், அவன் எவ்வளோ பெருசாக நிற்கிறான், அவனுக்கும் இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அவனே சொல்கிறான், கோலியாத்தே சொல்கிறான், நீ எனக்கு நாய்க்குட்டி மாதிரி, எப்படி நீ பப்பி மாதிரி எனக்கு சின்னவன், ஏய் சின்ன பையன் தட்டினா தாராந்திரவனியெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாப்புல. ஆனால் தாவீது சிறியவராக இருக்கலாம், தாவீதுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? அல்லேலூயா. தாவீது தன்னுடைய பலத்தினால் போய் நிற்கவில்லை. அந்த கோலியாத்துக்கு சவால் வராரு, எனக்கு பலம் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நாம் போய் நிற்கும் பொழுது ஜெயத்தையும் வெற்றியும் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய பலத்தையோ என்னுடைய ஞானத்தையோ என்னுடைய அறிவின் பெருக்கத்தையோ நம்பி ஒரு இடத்தில் நான் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாய் நான் தோல்வியும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். எனக்கு தெரியவே இல்லைனா கூட என் ஆண்டவரை முன்னிறுத்தி ஒரு காரியத்தை துவங்குகிறேன். நான் பலனற்றவன், நான் பலவீனமானவன், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பலனோ என்னுடைய பராக்கிரமோ ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நீர்தான் என் பலனாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் உங்கள் பலனாக இருந்து காரியங்களை செய்வார். அது எவ்வளோ பெரிய ராட்சசன் உங்கள் முன்னாடி நின்னாலும் சரி. சின்ன தாவீதை கொண்டு தான் பெரிய ஆயுதங்கள்லாம் கொண்டு போல இல்லை, போர் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கேடயத்தை எடுத்துக்கிட்டு வாள் எடுத்துக்கிட்டு அதே போல் நல்ல கம்பு அந்த இது சொல்லுவாங்க ஈட்டிலாம் எடுத்துகிட்டு போல, எதையுமே எடுத்துகிட்டு போல. நான் ஒன்று கொண்டு வரேன், என் ஆண்டவரை முன்னிறுத்துறேன், அவர் யுத்தம் பண்ணுவார், நீ எனக்கு முன்னாடி விழுவ அப்படின்னு ஒரு சவால் விடுறேன். சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போகிறான் போங்க அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். தம்மோ துண்டு இருந்துக்குன்னு என்ன பேச்சு பேசுது பற்றியா இது, நீ எல்லாம் என்னை தோக்கடிக்க போகிற, ராஜ்யமே நடுங்கி போயிருக்குது, மிலிட்ரிக்காரெல்லாம் ஓரமாக நின்று போட்டுக்கிறான், இந்த ஊரில் எவனுக்குமே தைரியம் கிடையாது, எல்லாம் ஓரமாக ஒடுங்கி போயிருக்கிறான், தம்மோ துண்டு வாலாட்டிக்கிட்டு வரையா நீ? அவன் தைரியமாக சொல்கிறார் தாவீது, என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை கொண்டு முன் வருகிறேன், உன்னை வெட்டி இந்த கழுகுக்கெல்லாம் இறையா போட்டுருவேன். நீ என்ன நாயின்னு என்னை என் தேவனை நிந்தித்தது தான் ஒரு கோபம் வந்துச்சு. நீ என்னை பற்றி சொல்லியிருந்தேன்னா, என் மக்களை பற்றி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை கிடையாது, என் ஆண்டவரை நிந்தித்தல்ல, அவருடைய நாமத்திலே உன்னை கொன்று இங்கே இருக்கிற கழுகுகளுக்கு இரையாக்குவேன். அவர் நாய்க்குட்டின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிற, திரும்பி உன்னை வெட்டி காக்காக்கு போட்டுருவோம். நாங்கள் பாருங்கள், இது மாதிரி வெட்டி உன்னை கழுகுக்கு போட்டுருவேன். பண்ணாரா? எதுவுமே இல்லை. அவர்கிட்ட பெரிய பெரிய ஆயுதமோ பெரிய பெரிய பொருட்களை கொண்டு போல. அவர் ஆடுகள் மேய்க்கும் போது அப்படி ஆத்தோரத்தில் இருக்கிற 4-5 கற்களை பொறுக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருந்தார்.
ஒரே ஒரு கல் தான் கதை முடிஞ்சிச்சு போச்சு பாருங்க. ஒரே ஒரு கல்லில் கதை முடிஞ்சிச்சு. பெரிய ஆயுதம் பெரிய காரியங்கள்லாம் இல்லை. ஒரு சின்ன கல்லை கவனில் வச்சு ஒரே அடித்த அடியில் என்ன ஆச்சு? அவர் முகம் குப்புற பின்னிட்டு விழல. எப்படி விழுந்தார்? தாவீது காலில் விழ வைக்கிற அளவுக்கு கடவுள் என்ன பண்ணார்? அவனை கீழே தள்ளினார். உங்களுக்கு முன்னாடி சில பேர் அகங்காரம் பெருமை கெருவத்தில் நின்று ஆண்ணுங்களாம். கர்த்தர் முகம் குப்புற விழச் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்தினால் அல்ல. நீங்கள் போராடி பார்த்து விட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கட்டலாம் இல்லை மல்லு கட்ட முடியாது, இதுக்கட்டலாம் இனிமேல் ஜெயிக்க முடியாது, அது பேசிட்டு போட்டு நீங்கள் விட்டுட்டுங்க பாருங்கள், ஆண்டவர் சும்மா விட மாட்டார். கோலியாத்து சும்மா வந்துட்டு வந்த பிரச்சனை கிடையாது. ஆண்டவரை பற்றி பேசணும், இஸ்ரவேலின் தேவனை குறித்து பேசணும்னு அவருக்கு வைராக்கியம் பாருங்கள். என் ஆண்டவரை பற்றி பேசிட்டு நான் சும்மா விட மாட்டேன். இயேசுவின் நாமத்தை, கடவுளின் நாமத்தை முன் வைத்து போனதுனால, அவருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீதால ஜெயிக்க முடியும் என்றால், உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கொடுத்து உங்களுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவுடைய சேனைகளை நிர்மூலமாக்கும்படி தேவ பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ பலனோடு கூட இருப்பது தான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம் என்னது? பலனோடு இருப்பதே கடவுளின் ஆசீர்வாதம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நன்மையான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தில் எந்த மாறுதலும் எந்த வேற்றுமையின் நிழலும் கிடையாது. இந்த உலகம் உன்னை வேற்றுமையாய் பார்க்கலாம், உறவுகள் உன்னை வேற்றுமையாக பார்க்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து வருகிறது. அல்லேலூயா. நம்மை பலனடைய செய்யக்கூடிய ஆசீர்வாதம், நம்மளை பலத்தோடு இருக்க செய்கிற ஆசீர்வாதம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வரணும். உலகம் கொடுக்கறதல்ல. உலகம் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமும் குறைவு உள்ளதாக இருக்கிறது. அது பெர்மனெண்ட்டானது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பிடிக்கிடுவான். ஒரு பதவியோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு உயர்வோன்றது நம்மளை விட பெட்டராக ஒருத்தர் வரும்பொழுது நம்ம நாற்காலி இன்னொருத்துக்கு போகும். ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற பலன் என்பது இன்றைக்கு நாளைக்கு அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும். இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்கிறீர்களோ அவ்வளவு காலமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பலமும் நிரந்தரமானதாக இருக்கும். உலகம் கொடுக்கிறது நிரந்தரமற்றது. உலகம் கொடுக்கிறது டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து செயலாற்றக்கூடியது. வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வாசனம். நம்ம வேத பாடமாய் வாசித்த முதலாம் வேத பாடமாக வாசிக்கப்பட்ட உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும்படி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான பலன் யார் கொடுக்கிறது? ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன ஆசீர்வாதம், என்ன உயர்வு, நான் வேலை செய்கிறேன், எனக்கு கூலி கொடுக்குறாங்க, நான் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறினேன், இதில் கடவுளுடைய பங்கு எங்கே இருக்குது? கடவுளை என்னை ஆசீர்வதிச்சார், கடவுளை என்னை உயர்த்தினார், ஒன்றும் கிடையாது. நான் வேலை செஞ்சு நான் பணம் சம்பாதிச்சு நான் உழைச்சி என்ன பண்ணேன்? முன்னேறினேன். கடவுள் எல்லாம் என்ன ஒன்றும் முன்னேற்றலை. நான் உண்மையாக இருந்து ப்ரமோஷன் வாங்கினேன், கடவுள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வசனம். அவர் சொல்கிறாரு பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்தவர் அவர் தான்.
நம்ம பெரிய ராஜ பரம்பரையோ ஜமீன்தார் குடும்பம் நம்பலாம். யோசிச்சு பாருங்க. எங்கள் பாட்டன் பூட்டெல்லாம் கோமணம் கட்டி நின்றுருப்பான், சட்டை இல்லாமல் இருந்திருப்பான், ஒரு வேட்டி கட்ட முடியாமல் இருந்திருப்பான். என் வீட்டு பெண்களுக்கு ஒரு மாறாப்பு இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு சட்டை துணி வாங்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை என் பெலனாக எண்ணி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனோ, அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த பலத்தினால் உழைத்து முன்னேறி இன்றைக்கு என்னுடைய பேக்கெட்டில் பேனா இருக்கிறது. அல்லேலூயா. பேனா இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். பேனாவோடு தான் எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைங்களை பேனாவில் சிக்னேச்சர் போடுற அளவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறாரு அல்லவா? இதுதான் கர்த்தர் கொடுத்த உயர்வு. இன்றைக்கி நம்ம சபையில் விஏஓ இருக்கிறாங்க, இபியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். என் பாட்டனுக்கு இருந்துச்சா, எங்கள் அப்பனுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எனக்கு இருக்குது இல்லை, கர்த்தர் பலன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் உங்கள் பலத்தை சார்ந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நீங்கள் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இருக்கும், அந்த ஐஸ்வர்யத்தை கையாளக்கூடிய ஞானம் இருக்காது. சாப்பிட்டே தீத்திருவாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, தின்னு 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 காலி பண்ணுருவாங்க. சம்பாதிக்கிறது எல்லாமே சாப்பிட்றதுக்கு தானே ஐயா சம்பாதிக்கிறோம். சாப்பிடுங்க, உங்களை வேணான்னு சொல்கிறேன்னா, ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிடுங்க, 5 வேளை சாப்பிடாதீங்க. 3 வேளை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களே. சாப்பாடு இருந்தும் சாப்பிடாத சில பேர் கொழுப்பேறினவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். ஐஸ்வர்யன்றது நம்ம வீட்டில் ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு ராவும் பகலும் உழைக்கக்கூடிய பெற்றோர் தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு ஈர துணியை டவுலை நினச்சி இடுப்பில் கட்டிக்கிட்டு மூட்டை தூக்குற, காய்கறி எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் கொடுக்குற தாத்தா பாட்டிங்க, அப்பா அம்மாங்க நம்மளுக்கு இருந்தாங்க. ஒருவேளை சாப்பாடு காலையில் பழைய கஞ்சி குடிச்சிட்டு போவாங்க வேலைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு சுட சோறு தட்டில் இருக்குது. சாப்பாட்டில் போக வராமல் சாப்பிட மாட்டாங்க அம்மா. ஐயாக்கு சாப்பாடு சூடாக இல்லை சாப்பிட மாட்டார். ஆனால் ஒருவேளை சாப்பாடுவே இல்லாத நிலைமையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட உபத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டு இன்றைக்கு 3 வேளை 4 வேளை 5 வேளை நினைக்கும் பொழுது நினைக்கிறத சாப்பிடும்படி கடவுள் வச்சிருக்கிறார் அல்லவா? இது இல்லை தேவன் கொடுத்த பலன், இது இல்லை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தார். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, உங்களுடையதெல்லாம் உங்களுடையது அல்ல, உங்களுடையது எல்லாம் தேவனுடையது. உங்களுடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. கழுத்தில் இருக்கிற 2 சவரமாக இருந்தாலும், காதில் இருக்கிற 1/4 சவரமாக இருந்தாலும், மூக்கில் இருக்கிற 1 கிராமாக இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் பலத்தினால் சம்பாதித்தது. அல்லேலூயா. சம்பாதித்த மில்லியனர்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. நல்லா சொல்லுவாங்க பழமொழி, அதாவது நல்லா வாழாதவங்க வாழலாமா, ஆனால் வாழ்ந்தவங்க என்ன பண்ணக்கூடாதான், கெட்டு போகக்கூடாது. உலகம்னா பணம் இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா அவனை? இப்படி என்ன பேசுவாங்க. 4 காசு கையில் வந்துடுச்சுன்னா பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அவங்கள. கையில் 4 காசு சம்பாதிச்சு விட்டு பாதியில் பணக்காரன் ஆகிட்டு அவன் பண்ணுற அட்டகாசம் இருக்குதே, அதுக்கு தான் எல்லாத்தையும் பிடிக்குன்னு கடவுள் நிலைமை கூட்டு வச்சுக்கிறான் அந்த ஆளை. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதனால் ஒரு பாக்கியம் என்னன்னு தெரியுமா, நம்ம இப்படியே இருந்துட்டு போகிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் ஓடணும், உழைக்கணும். எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுத்துக்கிறாரு. நான் தின்னுட்டு தூங்கினா போதும், சோம்பேறியா, எனக்கு தட்டில் சுட சோறு வந்துடும், வருமா? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு.
ஐஸ்வர்யத்தின் பலனை உனக்கு நீ உழைக்கும்படியான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உழைத்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் முன்னேற முடியும். நீ உழைப்பதற்கான பலனை உன் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறாரு. சார் மாத்திரைக்கு மாதம் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க சார். மாத்திரைக்கு மாத்திரம் மாதம் 15,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க சார். உங்களுக்கு யாருக்காவது அந்த நிலைமை வச்சுருக்காரா? நல்ல கறி தான், நல்ல மீன் தான், நல்ல முட்டை தான், நம்ம நினைக்கிறத சாப்பிட்றோம். பணம் இருந்தும் கூட சாப்பிட முடியல சார். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பணம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. அளவு சாப்பாடு தான் சாப்பிட்ணும், உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும், சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்ணும். உங்களுக்கு எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது? அந்த மாதிரி போட்டு நவுத்துல நவுத்துறோம். டீயை கூட பாயாசம் மாதிரி குடிக்கிறோமே. கடவுள் என்ன பலன் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. மாதம் 20,000 ரூபாய் தண்ட செலவு, மருந்துக்கு மாத்திரம் 20,000 ரூபாய் வேலைக்கு போகிறதே இப்போ சம்பாதிக்கிறது எதுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க? மாத்திரை மருந்துக்கு தான். இதுக்கு தான் சொல்கிறேன், அவருடைய ஐஸ்வர்யத்தின் பலன் என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறது. நல்ல சர்க்கரை சாப்பிட்றேன், நல்ல உப்பு சாப்பிட்றேன், நிறைய கறி சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன். இதுக்கெல்லாம் கர்த்தருடைய பலன் தானே. நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும். உழைக்காமல் சாப்பிட்றது எதுவும் உடம்புல ஒட்டாதுங்க. இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே சாப்பிட்ணுன்னு நினைக்கிற எந்த சாப்பாடும் உடம்புல ஒட்டாது. உழைக்காமல் சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. உழைச்சி சாப்பிட்டா உங்களுக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் வராது, மனதில் எந்த பிரச்சனையும் வராது. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் பலனை உழைக்கும்படி பலன் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் உழைச்சி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான எல்லா வழிகளை கர்த்தர் உனக்கு முன்னாடி வச்சுருக்காரு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுடைய ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். யாருமே செய்ய முடியாத வேலை கூட, யாருமே தூக்க முடியாத பலு கூட அசால்ட்டாக தூக்குறா. எப்படி தெரியலையே? கர்த்தருடைய பலத்தினால. அல்லேலூயா. லுங்கி கம்பெனி அவ்வளோ பெரிய ரோலை அசால்ட்டாக தூக்குதுப்பா அந்த பொண்ணை. எப்படி தூக்குது? கர்த்தருடைய பலத்தினால. எப்படி மாங்கன்னு வேலை செய்து பாரு. இதுக்கு ஊர் கண்ணுலாம் விற்கிறாங்களா? யாருடைய பலம்? கர்த்தர் கொடுத்த பலம். அவருடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வழி இல்லாமல் நம்மளுக்கு கூலி கொடுத்துட்றாங்களா? அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க, நம்ம பொறாமப்படுறோம். நிறைய அடிக்க, நிறைய செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லை? நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கிறதுக்கு காரணம் நிறைய வழிகளும் கூட இருக்குது. சும்மாவே நிறைய காசு கொடுத்துட்றாங்க. சார் ஓவர் டைம் பண்ணோம், நைட்டு தூங்காமல் உக்காரணும், அப்போ தான் நம்மளுக்கு கூலி கிடைக்குமே, சேலரி கிடைக்கும். அதுக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க போகிறாங்க வேலைக்கு, இவங்க போகிறாங்க வேலைக்கு, இது ஓடுது அது ஓடுது, இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு எங்கே போய் இப்போ கொட்டுது தெரியல, எங்கே கொட்ட போகிறாங்க? அவங்கெல்லாம் அவங்க நான் சொல்லுவாங்க வன்கண்ணன். அவங்க தான் வன்கண்ணன், வஞ்சகமான ஆட்கள். ஐயோ அப்படின்னு சொன்னால் மூஞ்சி போச்சு. போகிற வழியில் 2 பஞ்சர் வண்டி, கிளம்பிட்டு ஆச்சு, அவ்வளோதான். எங்கே கிளம்புனேன்? அந்த மாதிரி தான் 2 பஞ்சர் ஆகி நிற்கிது, போக முடியல. நல்லா இருக்குதா இந்த ட்ரெஸ்ஸு பர்றனுக்கு? இது எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்கள். வஞ்சகமான ஆட்கள். நம்ம உழைக்கிற, நம்ம சம்பாதி, நம்ம வாங்கி போடுறோம். இதுங்க அழகாக வாயில் ஜாலியாக சொல்கிறோம். உங்களுக்கு என்ன இருந்துங்க, நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு நிறைய பேர் நகை வாங்கிட்டு ஆசையாக வாங்குறாங்க, ஆனால் போட முடியாமல் பீரோவில் வச்சுங்க. போட்டால் எங்கே கண்ணு வச்சுருவாங்களோன்ட்டு இங்கேருந்து பேக்கில் போட்டு எடுத்துன்னு போய் ட்ரெயினில் போகும்போது போட்டுன்னு போகிறாங்க. அங்கேருந்து வரும்போது மட்டும் கைட்டு, ஏன்னா இந்த ஊரில் போட்டுன்னு போனால் பார்த்துட்டேன்னா அத்த வாரமே கூட கொஞ்சம்னு கேட்பாங்களே. இல்லை, அவ்வளோ பயம் இல்லை நம்மளுக்கு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு கொடுக்குற பலன். உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் கொடுத்துருக்கிறாரு. நல்லா உழைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்குது. உழைக்கிறீங்க, நிச்சயமாக முன்னேறுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. உங்களுடைய வெறும் கயிறெல்லாம் தங்க சரடாக மாறும். நான் பாஸ்டர் கதை விட்டுனுக்கிறீங்க, விற்கிற விலைக்கு நினச்சி பார்க்க முடியுமா? நினச்சி பார்க்க முடியாதது செய்கிறது தான் ஆண்டவர். பலத்தின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை சிந்திங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிறதுனால தான் நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுடைய வரட்டு பெருமையினால் நீங்கள் ஆண்டவர் உதாசீனப்படுத்தாதீங்க. நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன்,
நம்ம வேலைக்கு போகாமல் ஆண்டவர் குத்துருவாரா? யாரும் எனக்கு கூட கொடுக்க மாட்டார். பிரசங்கம் பண்ணலாம் சோறு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணலாம் எனக்கு சோறு கிடையாது. சொல்லுவாங்க வாயிலன்னா உனக்கு நாய் தூக்கி, வாய் தான் தொண்டை கட்டிச்சுன்னா நம்மளுக்கு அந்த கதை காலி. பாடணும், பிரசங்கம் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், முழங்கால் படியணும், ஒரு பிரசங்கத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கணும், முட்டி தேயணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண பிறகு தான் பிரசங்கம் வரும். அப்புறம் தான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண முடியும். எனக்கு நான் உழைக்கிறதுன்றது என்ன தெரியுங்களா? என்னுடைய அறிவை பிழியணும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க பிரசங்கத்தை. நான் ஒரு புரியாத முட்டாள். எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மண்டையில் ஏற்றிட முடியாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு எதுவுமே சீக்கிரமாக மண்டையில் ஏறாதுன்ட்டு. ஒரு விஷயத்தை ஒரு வசனத்தை 10 முறை படித்தாதான் எனக்கு அதில் இருக்கிற சின்ன விஷயமே எனக்கு தெரிய வரும். அப்படியே பச்சை ஒன்றை புரிஞ்சுக்கிற ஷார்ப்பான மைண்டு அறிவுலாம் எனக்கு கிடையாது. உக்காந்து ஜோம் பண்ணி ஒரு வசனத்தை காலையில் படித்தா கூட அந்நாள் முழுவதும் அதை தியானம் பண்ணி ஏன் இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார், ஏன் இந்த வசனம் நமக்கு நினைப்பு வந்தது, ஏன் இந்த வசனத்தை பற்றி எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாருன்றதை பல முறை தியானித்தா தான் பிரசங்கம் உருவாகும். அப்போது உழைப்பு அப்படின்றது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதும் முழங்கால் படி இருக்கிறது என்னுடைய உழைப்பு என்றால் எனக்கு கர்த்தர் நல்ல உணவு நல்ல உடையை கொடுக்குறார். அல்லேலூயா. பாஸ்ட் எங்கள் வேலைக்கு போகிறவர் ஜாலியாக இருக்கிறாரு. பாஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க, அவங்க வராங்க, ஐயா தூங்கின்னு இருப்பார். காலிங் பில் அடிக்கூட, நீங்கள் எப்போ வேணால் காலிங் பில் அடிங்க, எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள், நான் தூங்கலாம் மாட்டேன், உள்ள ப்ரேயர் தான் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தூக்கத்தை விரும்பினா தரித்திரன் ஆகும்னு எனக்கு தெரியும். தூக்கன்றது தரித்திரத்தை கொண்டு வரும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து உழைக்கிறதுனால அந்த பலனை எனக்கு கொடுத்துருக்கிற, முழங்கால் நிற்கிற பலனை கொடுத்தாரு. வேதத்தை தியானித்து அதிலிருந்து பிரசங்கத்தை பேசக்கூடிய அந்த பலத்தின் ஞானத்தினால தான் ஐஸ்வர்யத்தோடு கர்த்தர் நிற்க செய்திருக்கிறார். அப்போ உங்களுடைய வேலையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர்வு வரணும், ஒரு ஆசீர்வாதம்னா கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற பலத்தினால உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் முதலாவது கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது? உங்களை பலனோடு இருப்பதே அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ரெண்டாவது, குறைவுகளில் நிறைவாக நடத்துவதே ஆசீர்வாதம். கடவுளை நம்மளை எப்படி நடத்துகிறாரு? குறைவுகளில் நிறைவாக நடத்துகிறார். எங்கெல்லாம் குறைவுப்பட்டது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைவுன்னு ஒன்று எது ஞாபகம் வருது? திராட்சை ரசம், காணா ஒரு கல்யாணம். நம்ம ஏன்னா நீங்கள் பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறீங்க சபைக்கு. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். குறைவு ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். காணா ஒரு கல்யாணம் நம்மளுக்கு உடனே மைண்டுக்கு வருது. அவங்க குறைவுப்பட்டது ஆண்டவர் இருந்தார். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே அது ஞாபகம் வர மாட்டுது. குறைவுன்னு வரும்போது வட்டி குறைவு தான் ஞாபகம் வராங்க. உங்களுக்கு ஏன் காணா ஒரு அங்கே ஞாபகம் வரும். பாஸ்ட்டு பார்த்தா மட்டும் குறைவுன்னா காணா ஒரு கல்யாணம். ஆனால் வீட்டில் மட்டும் குறைவு ஏற்பச்சுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பாரான்ப்பா, ஏப்பா கொஞ்சம் கேட்டு பாரான், ஏப்பா அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் கேட்கலாம், அந்த அண்ணங்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம், கோயிலுக்கு வராரு. எவ்வளோ நாளைக்கு கேட்பீங்க சார்? நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு இல்லைன்னாங்கன்னா அதோட பெரிய மனசு கேஸ் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க? இல்லை, தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட கொடுக்குற நிலைமையில் அவங்க இல்லை. அவங்களுக்கும் பல சூழ்நிலைகள் இல்லை. எல்லாருக்கும் நிலைமை தானே. வீட்டுக்கு வாசப்படி இருக்குது, இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது. நம்ம போயிட்டு குறைவுன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? காணா ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணி கூட திராட்சை ரசமாக மாற்றினேன், வெறும் கையாக தான் இருக்கிறேன், எதனா வந்து பண்ணிட்டு போங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. கடனே இல்லாமல் காசு கொடுத்துட்டு போவார். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் குறைவுபடுகிற நேரத்தில் சரியான ஒரு தேவையை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். நினைக்க கூட வேணான்றாருங்க நம்ம ஆண்டவர். நினைக்க கூட மைண்டில் இது வேணும்னு நினைக்க கூட விட மாட்டுறாரு. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். நேற்று ஒரு ஊழியத்துக்காக செங்கல்பட்டு எங்கள் ஒரு தாம்பரத்துக்கு போயிருந்தோம். பாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறோம். இன்பா ஒரு புது கொடை வாங்கியிருக்கிறாரு, 250 ரூபாய். நல்லா இருந்தது, பெரிய கொடை. அவன் நானும் வாங்குறேன்டா, எந்த கடைன்னு சொல்கிறான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? எந்த கடைன்னு சொன்னால் சரி வாங்கிக்கலாம்ப்பா, நான் கூட ரொம்ப நாளாக கொடை வாங்கினேன்னு சொல்லுக்கிறேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போய் கொடை எடுத்த வைங்கப்பா இப்போ வானான்றாங்க. எங்கள் அம்மா வானானிட்டாங்க. அந்த அம்மா நானும் வச்சுட்டேன், கொடையும் வானா நம்மளுக்கு, சரி அங்கே வச்சுட்டுமே. இந்த கொடை பார்த்தோன்னே டெம்டேஷன் ஆகிடுச்சு. நல்லா பெரிய கொடை 250 ரூபாய் கொடுக்குறாங்களே, சரி வந்த உடனே வாங்கினேன்னு நினச்சேன்.
நான் போயிட்டு அந்த இடத்துல இறங்கி அங்கே வந்து ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பேப்பர்லாம் கொடுப்பாங்க, வாங்கிக்கின்னு அங்கே போன gift கொடுத்தாங்க. என்ன gift கொடுத்தாங்கன்னு பார்த்தா கொடை கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்?